Hello everyone, welcome to Maths class 9th standard chapter 1 set language 1.4 types of set exercise 1.2 6th to 10th sum. Today we going to see the first we going to see a definition. Power set, the set of all subset of a set A is called the power set of a A. அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எல்லா சப்செட்டும் இருக்குல்ல, நம்ம ரைட் பண்ண போகிற எல்லா சப்செட்டில் இருக்கிற எல்லா செட்டுமே ஒரு செட்டுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணால் அது என்னது, பவர் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் denoted by P of A அப்படின்னு சொல்கிறோம். அப்போ P of Aன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் செட். பவர் செட்னா என்ன, செட்டுக்குள்ளே எழுதுகிற பவர் செட்டில் இருக்கிற எல்லாமே என்னது, சப்செட்டில் இருக்கிற பவர் செட்டை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து பவர் செட்டை கண்டுபிடிக்கணும். பவர் செட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், சப்செட் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்செட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. சப்செட் ஆஃப் செட் ஏ, இதுக்கு நான் சப்செட் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சப்செட் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணணும், இங்கே 1 2 இருக்குது, அப்போ இது 2 தான் இருக்குது. ஸோ 2 power 2ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. 2 into 2. ஸோ இதில் நம்ம 4 எலமெண்ட் இருக்கணும். அப்போ 4 எலமெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2ன்ற ஒரு செட்டு ரைட் பண்ணுறோம். 3ன்ற செட்டு ரைட் பண்ணுறோம். இந்த ஹோலுமே நம்ம என்னன்னு ரைட் பண்ணலாம், சப்செட்டுன்னு ரைட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், A is subset of B அப்படின்னா இதுதான் சப்செட், அப்படின்னா இது ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் இதை ஹோலாக ரைட் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4. ஸோ 4 தான் பாசிபிள், நம்ம 4 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர் செட்டு ரைட் பண்ணோம். ஸோ பவர் ஆஃப் ஏன்றது என்னது, சப்செட்டில் இருக்கிற எல்லா செட்டுமே, செட் ஆஃப் ஆல் சப்செட் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இருக்கிற ஒரு செட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சப்செட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த செட்டுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணிட்டோம். அதுதான் என்னது, பவர் செட். ஸோ நம்ம இப்போ வந்து பவர் செட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் இருக்க நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டு நம்ம என்னென்னு ரைட் பண்ணோம். ஸோ செட்டு ஏன்னு எடுத்துக்கிட்டா கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டு நம்ம n of A அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்டை எப்படி ரைட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் சப்செட்டு நமக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் பவர் செட்டுன்னு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்டை நான் நம்பர் ஆஃப் பவர் செட்டுன்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் பவர் செட்டு P of Aன்றது நம்பர் ஆஃப் பவர் செட். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்டுன்றது வந்து நம்பர் ஆஃப் பவர் செட்டு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ n of P of Aவை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 2 power n of Aன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம். ஸோ 2 power Aவை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, n of A வந்து நான் mன்னு எடுத்துக்கிறேன். இது நான் அப்போ என்னென்னு ரைட் பண்ணலாம், 2 power mன்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்டுன்னு கேட்டாங்கன்னா 2 power m நம்ம கண்டுபிடிக்கணும். mன்றது வந்து n of A. ஸோ n of பவர் ஆஃப் ஏன்னு கேட்டாலும் நம்ம என்ன தான் ரைட் பண்ணணும், 2 power m. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்டை நம்ம ரைட் பண்ண சொன்னால் நம்ம நம்பர் ஆஃப் பவர் செட்டை ரைட் பண்ணாலே நமக்கு நம்பர் ஆஃப் சப்செட்டு கிடச்சிரும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்டுக்கு எப்படி ரைட் பண்ணுறது, நமக்கு என்ன தெரியும், சப்செட்டில் வந்து நல் செட்டு வரும், பவர் செட்டில் வந்து நல் செட்டு வராது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 2 power m இருக்கும் -1, ஏன்னா ஒரே ஒரு செட்டு தானே வராது. ஸோ 2 power -1ன்ற எடுத்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் பவர் செட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 power m, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டுன்னு கேட்டால் 2m-1ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம 6th sum we going to see. If S equal set of all square, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள் இதெல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது. எஸ்ன்ற ஒரு செட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைன் லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் சப்செட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ன்ற சப்செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ த செட் ஆஃப் ஷேப்ஸ் which have 4 equal side, 4 equal sideல இருக்கிறத
சப்செட் வந்து இதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிள் 4 சைடு ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா 2 சைட்ஸ் ஈக்குவல். சர்க்கிளுக்கு சைடே இருக்காது. ராம்பஸ் 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். எல்லா ராம்பஸையும் நம்ம வந்து ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்கொயருக்கு வந்து ப்ராப்பர் சைட்ஸ் இருக்கணும். ஆனால் எல்லா ஸ்கொயரையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ராம்பஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் தான் இருக்கும். ஸோ 4 சைட்ஸ் ஈக்குவல்னால் நம்ம என்ன ரைட் பண்ணலாம், ராம்பஸையும் ஸ்கொயரையும் நம்ம ரைட் பண்ணால் அது வந்து 4 சைக்கிள். அப்போ இந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஸ்கொயரும் ராம்பஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். எதுக்கு ரேடியஸ் இருக்கும், சர்க்கிளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், ரேடியஸ் இருக்கும். அப்போ இங்கே எஸ்ன்ற சப்செட்குள்ளே என்ன இருக்கும், சர்க்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். The set of shape in which of the sum of all interior angle is 180 degree. நம்ம லாஸ்ட் இயரில் நம்ம நிறைய வாட்டி படித்தோம். Sum of all triangle is all interior triangle is 180 degree அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்கே லிசன் பண்ணுங்கள். இங்கே 90 டிகிரி 90 டிகிரி வரும். கண்டிப்பாக 180 டிகிரி விட எல்லாமே என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள்ன்றது மட்டும்தான் என்னது, சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா, இதுக்குள்ளே இருக்க ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர்னு தெரியும், ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட். 5 சைடில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே எது 5 ஷேப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே எஸ்ன்ற செட்டுக்குள்ளே என்ன இருக்கும், நல் செட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். 7th சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க, இஃப் ஏ ஈக்குவல் செட் ஆஃப் ஏ கமா செட் ஆஃப் ஏ கமா பி which all the subset of A. இதில் இருக்கிற சப்செட்டை நம்ம ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ மொத்தமாக இதில் எத்தனை எலமெண்ட் தான் இருக்குது, 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ 2 பவர் 2ன்னு போட்டால் இதில் நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு தெரியும். ஸோ 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏ பி இது ஒரு தனி எலமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி எழுதக்கூடாது. செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரே எலமெண்ட் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ண போகிறேன், சப்செட் ஆஃப் ஏ. சப்செட் ஆஃப் ஏ ரைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணலாம், எம்டி செட்டை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏன்ற ஒரு செட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ கமா பின்ற ஒரு செட் இருக்குது. அதை ஒரு செட்டுக்குள்ளே ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரே எலமெண்ட்டை நம்ம ரைட் பண்ணுறோமா. ஸோ இது எல்லாமே ஒரு செட்டுன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். ஏன்னா சப்செட்டில் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பினா ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம இதையும் ஒரு சப்செட்டாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஒரு சப்செட்டாக ரைட் பண்ணி ஏ கமா செட் ஆஃப் ஏ கமா பின்ற ஒரு சப்செட்டில் ரைட் பண்ணிட்டேன். ஸோ 1 2 3 4 இதில் 4 பாசிபிலிட்டி தான் இருக்குது, நம்ம 4 ரைட் பண்ணிட்டோம். ஸோ செட் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8th சம். ரைட் டவுன் த ப்ராப்பர் செட் ஆஃப் த ஃபாலோவிங் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோவிங் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. பவர் செட்டை வந்து நம்ம ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. பவர் செட்டுன்றது நமக்கு எப்படி தெரியும், பவர் செட்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்செட்டை வந்து கண்டுபிடிக்கணும். சப்செட்டை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. சப்செட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன செட் ரைட் பண்ணுவோம், எம்டி செட்டை ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஏன்ற ஒரு செட்டை ரைட் பண்ணுவோம், பின்ற ஒரு செட்டை ரைட் பண்ணுவோம், ஏ கம்மா பி. ஸோ 4 பாசிபிலிட்டி தான் இருக்கும், ஏன்னா 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. சப்செட்னா என்ன, பவர் செட்னா என்ன, பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏ என்ன இருக்கும், பி ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். பி ஆஃப் ஏன்றது என்ன, சப்செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ளே ரைட் பண்ணுறது தான் என்னது, பி ஆஃப் ஏ, பவர் செட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே நான் செட்டை ஓப்பன் பண்ணிட்டேன், இதுக்குள்ளே சப்செட்டை ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எம்டி செட் இருக்குது, ஒரு ஏ செட் இருக்குது, பின்ற ஒரு செட் இருக்குது, ஏ கமா பின்னு ஒரு செட் இருக்குது. ஸோ இதுதான் என்னது, பவர் செட். ஏன்னா நமக்கு டெஃபினேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, the set of all subset of A is called the power set of A.
எல்லா சப்செட்டையும் ஒரு செட்டுக்குள்ளே ரைட் பண்ணால் அதுதான் என்னது பவர் செட் ஆஃப் ஏ. அதை பி ஆஃப் ஏன்னு நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். சேம் மெத்தட் பவர் செட்டை கண்டுபிடிக்க சொல்லாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சப்செட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ சப்செட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? 3 இருக்குது. ஸோ 2 power 3 கண்டுபிடிச்சிக்கோங்க. 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8. ஸோ 8ன்றது தான் நமக்கு என்னங்க 8 செட்டு நம்ம இதுக்குள்ளே ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணலாம்? எம்டி செட்லேருந்து ஆரம்பிச்சுக்கோம். ஸோ ஒரு எலமெண்ட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. 1 செட், 2ன்ற ஒரு செட் இருக்குது, 3ன்ற ஒரு செட்டை ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1 2. ஸோ 1, 2ன்றது ஒரு செட்டு, 2, 3 2, 3ன்ற ஒரு செட் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் போகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி போகணுன்னா 2, 1ன்னு வரும். 2, 1 தான் நம்ம 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ரைட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம 1லேருந்து ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2லேருந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2, 3 2, 3ன்னு ஒரு செட் ரைட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. 1ன்றது 3ன்றது நம்ம ஏற்கனவே ரைட் பண்ணிட்டோம். ஸோ 2 எலமெண்ட்டில் இது மட்டும்தான் பாசிபிள். நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட்டில் இந்த ஹோல் செட்டை நம்ம அப்படியே ஒரு சப்செட்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3ன்ற ஒரு சப்செட் ரைட் பண்ணிட்டோம். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் 8 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ரைட் பண்ணிட்டோம். இங்கே நம்மளை பவர் செட் கேட்டிருக்காங்க. பி ஆஃப் பின்றது என்னவாக இருக்கும்? ஒரு செட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு சப்செட்டை ஃபுல்லாக இதில் எடுத்து ரைட் பண்ணுவோம். எம்டி செட், செட் ஆஃப் 1, செட் ஆஃப் 2, செட் ஆஃப் 3, செட் ஆஃப் 1, 2, set of 2, 3, set of 1, 2, 3. So 1 2 3 4 5 6 7. இன்னொரு செட் என்ன லெஃப்ட் பண்ணிட்டோம்? 2, 3 2 வாட்டி ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 1. ஸோ 1, 3 தானே இது 1. ஸோ இங்கே நம்ம வந்து 1, 3யை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஃபுல்லாக ரைட் பண்ணுறது ஒரு செட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 8ன்ற ஒரு செட்டு நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 இருக்குது. ஸோ 2 power 4 ரைட் பண்ணோம். 2 × 2 × 2 × 2. ஸோ 2 2s are 4 4 4s are 16 பாசிபிலிட்டிஸ் நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணோம்? சப்செட் ஆஃப் டி ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னது? ஒரு எம்டி செட் ரைட் பண்ண போகிறோம். பின்ற ஒரு செட் ரைட் பண்ண போகிறோம். கியூன்ற ஒரு செட்டு, ஆர்னு ஒரு செட்டு ரைட் பண்ணுறோம். எஸ்ன்ற ஒரு செட்டு ரைட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 செட்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ரைட் பண்ணுங்கள். 1 பிக்யூன்னு ஒரு செட்டை ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிஆர்னு ஒரு செட்டு ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்ன்னு ஒரு செட்டை ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு கியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கியூ ஆர் ஒரு செட்டு, கியூஎஸ்ன்றது ஒரு செட்டு ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ரைட் பண்ணோம்? இங்கே ஆர் தான் இருக்குது. ஸோ ஆர் பாசிபிலிட்டி, ஆர் எஸ்ன்னு ஒரு செட்டை ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் செட்டு கிடையாது. நான் லெஃப்டில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். லெஃப்டில் வந்தால் என்னவாகும்? ரிப்பீட்டட் ஆகும். ஸோ 3 டேர்ம்ஸ் இங்கே ரைட் பண்ண போகிறோம். 3 டேர்ம்ஸ் ரைட் பண்ண போகும்போதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம லீவ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? பிக்யூஆர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ நான் எஸ்ஸை ஃபஸ்ட்டு நெக்லேட் பண்ணிட்டேன். ஸோ பிக்யூஆர்னு ஒரு செட்டு ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆரை மட்டும் நெக்லேட் பண்ணுங்கள். பிக்யூஆரை மட்டும் விட்டுட்டு எஸ். நெக்ஸ்ட்டு கியூவை மட்டும் விட்டுருங்க. கியூவை விட்டுட்டா ஆர் எஸ். நெக்ஸ்ட்டு நான் பியை மட்டும் விட்டுட்டு ரைட் பண்ண போகிறோம். கியூஆர்எஸ்ன்னு ஒரு செட்டுக்குள்ளே ரைட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு செட்டில் ரைட் பண்ணலாம். ஸோ பிக்யூஆர்எஸ்ன்னு ஒரு செட் இருக்கும். ஸோ இங்கே 16 எலமெண்ட்ஸ் வரணும் நமக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. ஸோ 16 இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே எந்த பாசிபிலிட்டியும் இருக்காது. பி ஆஃப் டின்றது என்னது? செட்டு. இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் இந்த செட்டில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இ ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈன்றது என்னவாக இருக்கும், பைன்றது நம்ம என்ன செட் சொல்லியிருக்கோம், எம்டி செட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு நான் சப்செட் ரைட் பண்ண போகிறேன்னா சப்செட் ஆஃப் இ என்ன இருக்குது, ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது, நல் செட்டு இருக்குது. அந்த நல் செட்டை மட்டும் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் என்ன ரைட் பண்ணணும், பவர் ஆஃப் இ தான் நம்ம ரைட் பண்ணணும். பவர் ஆஃப் இன்றது என்ன, ஒரு செட்டுக்குள்ளே இருக்க என்ன சப்செட் இருக்கோ அது ஒரு செட்டுக்குள்ளே ரைட் பண்ணணும். ஸோ இது நான் சப்செட்டு என்ன செட்டு இருக்குது, நல் செட்டு இருக்குது. ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட் ஆஃப் த ஃபாலோவிங் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் சப்செட்டும் நம்பர் ஆஃப் பவர் செட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன, 2 பவர் mன்னு பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், 2 பவர் m மைனஸ் 1ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம இதை தான் வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு n ஆஃப் டபிள்யூவை இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். n ஆஃப் டபிள்யூன்றது என்ன, இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் 1 2 3. ஸோ 3 தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட், நம்பர் ஆஃப் சப்செட்டை கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ன்றது நமக்கு என்ன ஃபார்முலா, 2 பவர் m. ஸோ mன்றது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், m இஸ் n ஆஃப், இங்கே என்ன இருக்குது, w. ஸோ இங்கே n ஆஃப் wன்னு எடுத்துக்கிறதுனால நம்ம mன்றது என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம், 3ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் 3னா 3 டைம்ஸ் இருக்கணும். 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ன்றது என்னது, 8. இங்கே நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டு ரைட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன, 2 பவர் m மைனஸ் 1. ஸோ நம்ம 2 பவர் m மைனஸ் 1க்கு நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். 2 பவர் m நமக்கு என்னன்னு தெரியும், 8 மைனஸ் 1. ஸோ 8 மைனஸ் 1ன்றது என்ன, 7. ஸோ இதிலேருந்து 1 மைனஸ் பண்ணாலே செட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், x ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸு தெரிஞ்சால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 100னா நம்ம என்ன பண்ண முடியாது, 1லேருந்து 100 வரைக்கும் ரைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 100 நான் என்னென்னு ரைட் பண்ணிக்கிறேன், 10 மல்டிபிள் ஆஃப் 10ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கேயும் ஸ்கொயரில் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து 10 ஸ்கொயர் ரைட் பண்ணலாமா, 2 டைம்ஸ் ஆஃப் 10 வந்து 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் தான் என்னது, 100. ஸோ இங்கேயும் ஸ்கொயர் நான் கேன்சல் பண்ணேன். எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 10. ஸோ எக்ஸுன்றது நேச்சுரல் நம்பர்ன்றதுனால இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எக்ஸுன்ற வேல்யூவில் என்ன இருக்கும், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருன்றது என்னவாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயரில். அப்போ கேபிட்டல் லெட்டர் எக்ஸுன்ற செட்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1 ஸ்கொயர் இருக்கும், 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் எக்ஸுன்ற செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் சப்செட்டு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து குவார்டினல் நம்பர் மட்டும்தான் தேவை. ஸோ n ஆஃப் எக்ஸு வந்து என்னென்னு எடுத்துக்கோங்க, 1 2 3 என்ன இருக்கும், 10 இருக்கும். ஸோ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப்செட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன, 2 பவர் m. mனா தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 10ன்னு எடுத்துப்போம். ஸோ m 10ன்னா சின்ஸ் m ஈக்குவல் டு n of x equal to 10. ஸோ நம்ம இங்கே என்னென்னு ரைட் பண்ணலாம், 2 பவர் m இருக்க இடத்த 10ன்னு கொடுங்க. ஸோ 2 பவர் 10ன்றது நம்ம என்ன பண்ணணும், 10 வந்து 2 வந்து 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 2 மல்டிபிள் 1 2 3 4 5 6 7 8 9
10 டைம்ஸ் வந்து இது நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 10 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, ஸோ நம்ம பண்ணனா 1024 சொல்லிட்டு நம்ம போகிறோம். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். தென் 2/10 வந்து நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட் இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபார்முலா என்ன, 2/m மைனஸ் 1ன்னு இருக்கும். ஸோ 2/mன்றதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1024. ஸோ மைனஸ் 1 என்ன வரும், 1023 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் 10th பார்ட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ n of p of a வந்து நம்மள இங்கே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. n of p of a நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் சப்செட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் தான் n of p of aன்னு ரைட் பண்ணுறோம். ஸோ n of p of aன்றது தான் நமக்கு என்னன்னு தெரியும், 2/mன்னு நமக்கு தெரியும். ஸோ 2/mன்றது தான் வந்து n of பவர் ஆஃப் a உடைய ஃபார்முலா. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னா, n of a ஈக்குவல் n of a வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 4னா mன்றது நமக்கு என்னன்னு தெரியும், m ஈக்குவல் டு இங்கே n of a ஈக்குவல் டு 4. ஸோ mன்ற இடத்துல நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 4ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ n of p of a வந்து இவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2/mன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், எம்முடைய வேல்யூ என்ன 4. ஸோ 2/4ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். 2/4ன்றது 4 டைம்ஸ் ஆஃப் 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ therefore n of p of a is 16 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, n of a வந்து 0ன்னு கொடுத்துட்டு n of p of a பவர் ஆஃப் a வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், n of p of a உடைய ஃபார்முலா 2/mன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், mன்றது நமக்கு என்னன்னு தெரியும், சின்ஸ் m ஈக்குவல் டு இங்கே n of a ஈக்குவல் 0. ஸோ n இருக்கிறத நம்ம m இருக்கிறத 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ n of p of a ஈக்குவல் 2/mன்றது என்ன 0, எனிதிங் பவர் 0ன்றது நமக்கு என்னன்னு தெரியும் 1. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன 1ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்பர் ஆஃப் p of a வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து கார்டினல்ஸ் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்முலாஸ் என்னன்னு நமக்கு தெரியும், n of p of a ஈக்குவல் 2/m. இதுதான் நமக்கு என்ன ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ n of p of a ஈக்குவல் 2mன்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக 256 இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2/mன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம 2/mல ரைட் பண்ணால் நம்ம m பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஈக்குவல்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணிக்கோங்க. 1 2 is 2, 2 2s are 4, 4னா ரிமைனிங் 1 16, 8 2s are 16. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 2 2s are 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 2 6 are 12, 2 4s are 8. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணுங்கள். 3 2s are 6, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2ஆல் 1 2 is 2, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 12 மாறும், 6 2s are 12. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, 2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 2 1. ஸோ எத்தனை கிடச்சிருக்கு, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 256 என்னன்னு ரைட் பண்ணலாம், 1 2 3 4 5 6
7 8 2 power mன்னு ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே 8 2 இருக்குது. ஸோ 2 power 8 நம்ம ரைட் பண்ணலாம். இங்கே 2 power m. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை ஈக்குவல் ரைட் பண்ணலாம். ஸோ 8 equal to mன்னு நமக்கு தெரியும். நமக்கு m தான் நமக்கு என்னன்னு தெரியும். கார்டினல்ஸ் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ therefore m equal to n of a equal 8. ஸோ அவங்க என்ன ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, கார்டினல் நம்பர்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. n of a equal 8. ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.2 வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் we will see a set, how to set complement we have to see in next class. You should copy all this in your Max Fair note. If you have any doubt means you should comment in comment box. Thank you student.